சத்தியலோகத்தானே நாடிலே கவியால மன்னனுக்கு கற்பனை சொந்தம் எனக்கு நீதானே சொந்தம் நான் தானே சொந்தம் கலிவாணி நாம் இருவர் சந்தோஷமா இருக்கணுமா கலிவாணி ஆடி மாசம் எப்போ பார்த்து நம்மளுக்கு அண்டை வெட்டினா கூட போய் கை வலிக்க அப்படி கைத்து வழி வைப்பேன் பல்ல வலிக்க எத்தி நாள் ஆச்சு நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும்தான் பையா மஞ்சா தேய்ச்சி மூஞ்சிக்கும் மயில் மச்சு மூஞ்சி வித்தியாசம் தெரியல கண்ணு பொறுமும் இல்லப்பா அதனால பொறு முடியாது அது கண்டு கம்பு பிடிச்சி சாப்பிட்ட நீ வந்து பாரு அவனி பொறுப்பு போன்டா நீ டேய் ரெண்டுல ஒண்ணு பார்த்து காட்டுறான் கண்ணு பொறுக்க முடியாத உன்னை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு எதப்பா எனக்கு அப்படி உயிர்டா டேய் பணம்டா தம்பி மொத்தம் பணம் தூக்கடா தூக்க ஏன் என்ன ஏன் காட்ட மாட்டா
போயிட்டியா? ஏதோ அவரை என்ன பண்ணிக்கிறான் அந்த தம்பிய, ஆனால் தான் உன்னை மஞ்சள் வச்சு அடிக்கிறான். ஆமா அவரோட கட்டி குடிக்கிறவரு. ஏய் அந்த பழகலாம் இல்ல, வேற என்ன சேஷ்ட பண்ணிக்கிறேன் நீ? ஒன்னேப்பா ஆன்ஸ் வச்சினா பையில இருந்து எடுத்துட்டா. ரொம்ப பெரியதா. யாரோ வரமாட்டேங்க சாமி. கைவாரி. ஈனடி ஈனடி. ஜென்மத்தை சீப்பால வாரா. யார் ஆம்பளை யார் பொம்பளை ஒண்ணுமே தெரியல. முட்டை பேண்ட் கட்டெல்லாம் கைட்டு அம்மனை கட்டி எடுத்து விடுபடுகிற ஆளை. ஏற்கனவே அவர் கொஞ்சம் மூளை சூடு ஆளு. போடா போடா ஓடுறா உங்களை இந்த இந்த பக்கம் வரக்கூடாது. அம்மா உனக்கு என்ன ஒரு பாத்தியா அப்படியே ஒரு டன் வயிட்டு அப்படியே தூக்கி தருவாங்க. அப்படியே புடிச்சா இரும் புடிவா பிடிக்கிறீங்க. புறப்பட்டு வந்திருக்கிறாய். தம்பி புறப்பட்டு வந்துவிட்டாய் சத்யுலகத்தினாலே. நீ வந்த இந்த உண்மை ரகசியம் உனது அண்ணனுக்கு தெரிந்தால் கல்லவா ஆபத்து நேரும். யாருக்கு அனுப்பி வைத்தது எனது அண்ணன் தானடா. உன்னை இங்க அனுப்பி வைத்தது உங்க அண்ணனா யமகண்டாசுரா. இதுவரையில் தேவருக்கும் உங்களுக்கும் எப்பொழுதுமே பகை என்பதை பகவை குணங்கொண்டு புறப்பட்டு வந்து விட்டாய். இன்று ஆணவத்தோடு புறப்பட்டு வந்த உனக்கு மரண நிச்சயமாகிவிட்டது. யாருக்கு வேண்டாம் பிடிவாதம். இந்த இடத்திற்கு நீ வந்தது தவறு. என்னிடத்திலே தகாத முறையை செய்தவரை நீ செய்ததெல்லாம் தவறு என்று என் பாதத்தில் வரைந்தால் யார் பாதத்தில் யார் பணிவது? உடனே நீ என் பாதத்தில் பணிந்தால் உயிரோடு பாதத்திலே பணியும் பரம்பரையில் பிறக்கவில்லையா? ஒரு வேலைக்கு போர் முடிவிட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும், இல்லாவிட்டால் வீடு வேண்டும். அந்த
பார்த்தாயா என் நடுவுக்கு எங்க செல்ல வேண்டும் அந்த வெள்ளியங்கிரி கள்ளகிரி முக்கநாதர் அந்த ஈசன் பரமேசன் இதெல்லாம் இன்று என்னவோ ஏதோ பேரறிச்சல் கேட்கிறது.
செய்ய வேண்டும். அந்த கருப்புஞ்ச பையன் நாராஜன் வைகுந்த வாசன் ஆர்கடல் வாசல் பண்டக செய்யன். அடே நாராயணா நல்ல முறையில் வாழ்ந்து வருகின்றேன். ஆமாம், ஏதோ கர்ஜனை குரல் கேட்கின்றது, என்னவென்று பார்க்கலாம். எங்கிருக்கிறாள் எங்கிருக்கிறாள்
நிகண்டாபுரி கோட்டை ஆளக்கூடிய எரிகண்டாசுரன் தம்பி யமகண்டாசுரன். நிகண்டாபுரி கோட்டையை ஆளக்கூடிய எரிகண்டாசுரன் தம்பி யமகண்டாசுரனா? ஆமாண்டா. யமகண்டாசுரா, இங்கே வந்தது தவறு, என்னிடம் தகாத வார்த்தையால் பேசியது தவறு என்று என் பாதத்தில் பணிந்தால் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கின்றேன். இப்பொழுதே திரும்பி ஓடிவிடலாம். யாருக்கு யார் உயிர் பிச்சை தருவது? அந்த வேடி பயல பொம்பளை பொறுக்கிய உனக்கு நான் உயிர் பிச்சை தரேன். ஏன் பாதத்தில் நீ பணிந்தா? அடே பொடியனே, இப்போது என்னுடன் சமர் செய்து இந்த வைகுந்தத்தை அடிமையாக்க வந்திருக்கிறேன். அப்படிதானே? சமருக்கு தயாரா? வாடா, சமர் செய்து இருப்போம். வாடா, சமர் செய்து இருப்போம். அவளுக்கு இதுவரையில் இப்பேற்பட்ட பலமும் வீரமும் கிடையாது. தேவனை பகைத்தது கிடையாது. இப்பேற்பட்ட வீரம் அவளுக்கு வந்திருக்கிறதா? வரக்குறைக்கு கொத்திரடிகள் தான். ஒருவர் நீங்கள் நான் கொடுக்கவில்லையே. அந்த நீங்கள் நானும் கொடுக்கவில்லையே. நானும் வரத்தை கொடுக்கவில்லையே. யார் கொடுத்திருப்பார்கள்? என்னுடைய தங்கை சக்தி வரம் கொடுத்திருப்பாளோ? இருந்தாலும் இருக்கலாம். ஆமா. இப்பொழுது சக்தி எடுத்து கேட்டால் எதுக்கு? அன்றைய விடுங்களா ஆ
மும்மூர்த்தி தேவரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதற்காக என்னை அழைத்தீர்கள்? முகமெல்லாம் சோர்வெடுத்து காணப்படுகிறது. ஏதாவது ஆபத்தா? இதற்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தான். நானா? உண்மைதான். எகிடாவை பார்க்கக்கூடிய எகிடாத்துறை மகிடாத்துறை தேவர் மூவர் அனைவருமே வாக்கு வதைக்கிறார். அவனிடத்திலிருந்து உயிர் பிழைப்பதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். அவர்களுக்கு இப்பேற்பட்ட வீரமும் பலமும் வந்திருக்கிறதா? யார்தான் வரம் கொடுத்தார்களே தெரியவில்லை. ஆகினால் தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம். மருமகனே, அந்த நகிதபுர கோட்டை ஆளக்கூடிய எரிகண்ட சூரனும் யமகண்ட சூரனுக்கும் யார் வரம் கொடுத்து தெரியுமா? நான் தான் வரம் கொடுத்தேன். நீயா? நான் தான் சுவாமி. நான் தான் என்ன? மாமி, நீங்கள் கொடுத்த வரத்தினால் தேவரும் மூவர் அனைவருமே வாக்கி வதைக்கிறார். ஆகினால் வரம் கொடுத்து நீங்களே அவரை அழித்துவிடும், தேவரை காப்பாற்றிவிடும். அதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம். மருமகனே, வரம் கொடுத்தது நானே, அவங்களை அழிப்பதை நானே. நீங்க சென்று வாருங்கள், பின் தொடர்ந்து நான் வருகிறேன். அம்மா, எனக்கு ஏதும் ஆபத்து என்று நான் உன்னை அழைக்கவே இல்லையே. அழைப்பதற்கு முன்பாக காட்சி தருகின்றாயே தாயே, என்ன காரணம்? யமகண்ட சூரா, ஆபத்து எனக்கு இல்லை, ஆபத்து உனக்கு. எனக்கா? உண்மைதான். அதைதான் நான் உரைத்தேன். எனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அதற்கு முன்பாக கண்டதிலே காட்சி தருகின்றாயே தாயே, காரணம் என்ன? யமகண்ட சூரா, தாயே, என் கிட்ட வரவாங்கனையே. ஆமா, என்னன்னு வரவாங்கினாய்? தாயே, இந்த பாராஜ பிரபஞ்சத்தில் கேவல பெண்களால் விடுத்து எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினால மரணம் என்பது எனக்கு நேரக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை பெற்ற வரப்பிரசாதி. நான் கொடுத்த வரத்தை நல்ல முறையை பயன்படுத்தினாயா? நல்ல முறையில் தான் பயன்படுத்தினேன். நல்ல முறையை பயன்படுத்தவில்லை என்று நான் சொல்கிறேன். எப்படி? மூமூர்த்தி தேவரும் அனைவரும் சிறைப்பிடித்து நரக வேதனை கொடுத்தார். இது தவறில்லையா? அம்மா, என்னை அடிக்க நினைத்தார்கள், அவர்களை நான் உதைத்தேன். என்னை அடிக்க நினைத்தார்கள், அவர்களை அடிக்க நான் நினைக்கின்றேன். இதில் என்ன தவறு? இது தவறுதான் நான் சொல்கிறேன். அது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? அடே யமகண்ட சூரா, என்ன? நீ யார்? என்னோட பிள்ளை தானே? ஆமா. நான் கொடுத்த வரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் தவறான முறையில் பயன்படுத்திவிட்டு என்னைய கேள்வி கேட்கின்றாய். எதற்காக? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, என் சந்ததியை வளர்ப்பதற்காக. அதற்கே அந்த வரம் பயன்படவில்லை என்றால் அதற்காக எதுக்கு அந்த வரம்? விரித்த சடை, மூன்று கண்ணு, இரண்டு கண், மாயும் கை, நக்க, உடுக்க, ஜம்பாறு, வேப்பிலை வீசிடுவார் மற்றும் பற்பல ஆயுதங்கள் கொண்டு என் கண் முன்னே தோன்றிருக்கின்றே. ஏன் வந்த? போயிடு. அடே போங்க. நாயே, அடுக்கடா வாயே. யார் வாயா? வீணாக பேச வேண்டாம். ஆ. டேய், முடிந்தால் போதும். உண்மையா? ஆமா. என்னை எடுத்து துணிந்து விட்டாயா? உண்மைதான். ஆனால் வரை, இந்த நிமிடம் வரை என்று பார்த்தேன். ஆனால் என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய். அடி பாவி, அடி காலி, எங்க காலி, நீ காலி. இப்பொழுது அந்த எரிகண்ட கோட்டையாளக்கூடிய யமகண்ட சூரனை ஆகியார். இப்பொழுது அந்த எரிகண்ட சூரன் எங்கிருக்கின்றான் பார்த்து இப்பொழுது வரேன்டா வரேன்.
இந்த எங்குட்டம்மாக்கு அதை எண்ணி ஓய்து அன்னிதுன்னா நல்லா இருக்கும் கம்பெனியை பலார்னு கொடுப்பேன். ஏய் வாங்க என் தம்பி சென்றான் திரைப்படிக்க தேவரை. ஆமையா என்னடானா இவளே தம்பி காணா உன் தம்பி வேறு தாங்க தான் ஐயா பார்த்தா இந்த மாளிகை போய் அந்த மாளிகையில வச்சிருந்தேன், இந்த மாளிகை போய் அந்த மாளிகையில வச்சிருந்தேன். அங்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சு அந்த இலையில இருக்கிற கோய்கறி பிறஞ்சி இந்த இலையில வைக்கிறான், இந்த இலையில இருக்கிற அப்பளத்தை பிறஞ்சி இந்த இலையில வைக்கிறான். அங்க தாங்க சேர்த்து ஒரு தம்பி தெரிஞ்சேன். ஐயா தம்பி போய் சேர்ந்துட்டாரு ஐயா, சேர்த்துட்டாரு ஐயா. பாரு பற்கள் முண்டை கற்கள் சேர்த்து ஒரே ஆமையா உன்னால் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஆமா, நீ என்னை தவறு செய்தா தெரியுமா? நான் தவறு செய்தேனா? உலகத்தில் தவறே செய்யாமல் வாழ்பவன் நான். அப்படி இருக்கும்போது நான் தவறு செய்து தவறு என்ன செய்து விட்டேன்? நிறைய சூரா என் கிட்ட வரம் வாங்கினாய். நான் கொடுத்த வரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் தவறான முறையில் பயன்படுத்தி விட்டாய். மும்மூர்த்தி தேவர்கள் மனைவி தெளிப்பிடித்து சாட்சியை கொண்டு வேட்டையாடி நரகத்தை கொடுத்தாய். தவறு இல்லையா? ஆகையால் அவர்களுக்கு நரகவலை கொடுத்த மாதிரி இப்பொழுது நான் உனக்கு நரகவலை உண்மைதான். உலகத்தில் இறப்பை கண்டு அஞ்சுபவன் கிடையாது. மரணம் என்று ஜன்மம் என்று கொண்டிருந்தால் மரணம் என்பது நிச்சயம் உண்டு. ஆனால் கடைசியாக இருக்க தருவாயிலே தங்கள் இடத்தில் ஒரு ஆசை, அந்த ஆசை கேட்டு நிறைவேற்றி விட்டார். உனக்கு ஆசையா? சரி கேள், எந்த ஆசை தடை இல்லாமல் நான் தருகிறேன். தங்கள் கரத்தில் திரிசூலம் எனக்கு தேவை தாயி. அப்படியா? இருக்கின்ற சூரா, முன்பு ஒரு நாள் நீ பெற்றெடுத்த பிள்ளையே எனக்கு நரபலி கொடுத்தாய். அப்பொழுது நான் மனமகிழ்ந்தேன். இருந்த பொழுதோ இப்பொழுது என்னுடைய கருத்தில் இருக்கிற திரிசூலம் உன்னுடைய கருத்துக்கு சேர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். கருத்தி ஆசை. என்னோட பிள்ளைகள் ஆசைப்படுகிறார். இப்போது தலைகளை பெற்றுக்கோ. பெரிய சோளம் ஆமா என் கையில இருக்குது. ஆமா நான் எப்படி இருப்போம்? இப்ப நல்லா இருக்கிற வா முடிச்ச புரியுது. ஒரு பெரிய நம்ம நினைப்போம். ஆமா தாயாணி தெருவில் ஓடுகிற தெரு நாய், அந்த நாய்க்கு தெரிஞ்சு தாய் பாத்திரம் கொடுத்த வரத்தை என்னவென்று கொடுத்த இந்த உலகத்தில் ஏழு வழியாக பிறக்கிற எந்த ஒரு ஜீவையாச்சாலும் மரணமில்லாத பெருவாள் பெற்றவன் நான். அப்படி இருக்க உட்கார்ந்தால் உலகங்களை பற்றி ஒன்றால் தெலுக்கி கொண்டு தெலுக்கி நீ என்னை பல்லுவதற்கு தேவையா? தாயாணி தாயாணி என்ன சொல்றா? கேளுடா கேள். அறிவு என்பது உன் நிச்சயமாகி விட்டது. அப்படி என்றால் என்னை நீங்கள் உரைத்தபடி அந்த நிகிதாபுரி கோட்டை ஆளக்கூடிய யமகண்டாசூரனை மட்டும்தான் என்னால் அழிக்க முடியும். எரியண்டாசூரன் என்னால் அழிக்க முடியவில்லை. ஏன் அழிக்க முடியவில்லை? எதனால் தெரியுமா? ஏன்? அவனுக்கு நான் எப்படியாப்பட்ட வரம் கொடுத்தேன் தெரியுமா? எப்பேற்பட்ட வரத்தினை கொடுத்தாய்? ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்று சேர்ந்து யோனி வழியாக பிறக்காத ஆண்மகனால் மட்டும்தான் அழிப்பது ஏற்படும் என்று வரம் கொடுத்தேன். அதனால் தான் என்னால் அழிக்க முடியவில்லை. என்ன அவனை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும்.
என்னிடம் அதற்கு வழி கேட்டால் நான் என்ன உரைப்பேன்? உங்களுக்கு தெரியாது இது இருக்காதண்ணா. தங்கா, அதற்கு வழி உன்னிடம் தான் இருக்கின்றது. என்னிடமா? ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனி வழியாக பிறக்காத ஒரு ஆண்மகனால் தான் அவனை அழிக்க முடியும் என்று வர்த்தனை கொடுத்து விட்டாய். அப்படிப்பட்ட ஆண்மகன் யார் தெரியுமா? யாருன்னா? உன்னுடைய இளைய மகன் முருகன் தான். என்னடா சொல்றீங்க? ஆமா, என்னுடைய இளைய மகன் முருகனா? உண்மைதான் தங்கா. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனி வழியாக பிறக்காத ஒரு ஆண்மகன் என்றால் உன்னுடைய இளைய மகன் முருகன் தான். முருகனால் தான் அவனை அழிக்க முடியும். அப்படி என்றால் இப்பொழுதே என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய சக்தி வேலை கொண்டு என்னுடைய இளைய மகன் முருகனை கொடுத்து இப்பொழுது அந்த எரிகண்ட சூரன் அழைக்க சொல்லு. அப்படியே கேட்டு வாருங்கள். அப்படிதானே நீங்க போட்டி ஆளக்கூடிய அந்த எரிகண்ட சூரனும் பூமூர்த்தி தேவர் மனதை சிறைப்படுத்தி காத்தை கொண்டு வேட்கை நரகவதனை கொடுத்து செல்ல வைத்து விட்டார். ஆகையால் இப்பொழுது என்னால் தேவகண்ட சூரனை மட்டும் அழிக்க முடியும். எரிகண்ட சூரனை என்னால் அழிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு எப்படியாப்பட்ட வரம் கொடுத்து தெரியுமா? ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்று சேர்ந்து யூனி வழியாக பிறக்காத ஆண்மகன் மட்டும்தான் அழிவு என்பது ஏற்படும் என்று வரம் கொடுத்து அப்படியா? ஆகையால் அப்படியேப்பட்ட ஆண்மகன் யார் தெரியுமா? நீதான் முருகா. அதனாலே அவன் அழிந்து விட்ட பெற்று உன்னால் மட்டும்தான் முடியும். இப்போது நான் கொடுத்த சக்திகளை கொண்டு அந்த எரிகாத சோழனை இப்போது அழித்து அப்படியா? எந்த பக்கம் போது போயிருப்பா தெரியலையாவா? இப்படி போனாலும் தெரியல. சரி பாக்கலாம். தம்பியா? யாரை பார்த்து தம்பி என்று அழைக்கிறாய்? செட்பையா, காலை சிறைப்படி துரத்தி வந்தேன். அவன் இந்த பக்கம் ஓடனாலா, இந்த பக்கம் ஓடனாலா? அடே, காளி யார் என்று தெரியுமா? யாரு? அவள் தான் என்னோட தாயானவள். என்னடா சொல்ற? ஆமா, உண்மைதான். என்னோட தாயானவள். சரி, அவன் எங்க அது சொல்லு. அவள் இருக்கட்டும். நீ வந்த காரணம் என்ன? அவளை சிறைப்பிடிக்கணும், அவளை கொல்லணும். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது?
உன்னை அழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நீ யார் முதல்ல? நான் தான் கண்ணன் கடவுள் கார்த்திகேயன் சொல்லக்கூடிய ஆறுமுகம் சரவணன் வந்திருக்கின்றேன். சரவணன் வந்திருக்கின்றேன். சரவணன் வந்து சரவணன் அவருக்கு எத்தனை பேர் பாருங்க. உன்னை கூப்பிட்டனா? கூப்பிட்டாதான் வரணும். ஏய் எந்த சரவணா? எந்த சரவணா? எங்க மூணாவது வீட்டு சரவணா. சரவணன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், ஆறுமுகம், அப்புறம்னா குகன், சரவணன், அப்புறம் பவன், அவத்தனா சொன்ன பன்னீர்கை வேலவன், அப்புறம்னா அவத்தனா. சரி, நான் பெற்ற வர எப்பேற்பட்ட வர தெரியுமா? எப்படிப்பட்ட வரம்? இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனின் வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு ஜீவராசியாலும், எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு அரக்கனாலும், எந்த ஒரு தேவனாலும் மரணம் என்பது நேரக்கூடாது என்ற வரத்தை பெற்றவன் நான். நீ எப்படி போறத? நானா? இங்க பாருடா. சொல்றா. நெற்றிக்கணிலே 6 பொறியிலாக பொழிந்து தாமரை மலையிலே 6 குழந்தைகளாக தவிர்ந்து வந்தவன் நான். 6 குழந்தைகளாக பிறந்து வந்தவன். எங்க போறத? சரவண பொழியிலே. எப்படி போறத? சிவனுடைய நெற்றிக்கணிலாக தோன்றுவேன். ஓ, சிவனுடைய நெற்றிக்கரை இருந்து ஆமா. அந்த 6 பொறி விழுந்த இடம் சரவண பொழியிலே. சரவண கோயில போய் விழுந்தா? தாமரை மலையிலே. சரி, உன்னை வளர்த்தது யார்? கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள். எதிரி பாடி விடுங்க. 2 மனைவிகள். பேரு? வள்ளி தேவானை. வள்ளி தேவானை. தேவானி. வள்ளி தேவியானி. தேவியானி எங்க கல்யாணம் பண்ண? வள்ளி எங்க கல்யாணம் பண்ண? என்ன கேட்டாய்? வள்ளி எங்க கல்யாணம் பண்ண? தேவியானி எங்க கல்யாணம் பண்ண? எனக்காக ஆ. போன பிரிவிலே ம். போன பிரிவிலே எனக்காக வரவிருந்தவர்கள். ஆரம்பத்துல. ஆமா. தேவியானிக்கு அப்பா யாரு? தேவேந்திரன். வள்ளிக்கு அப்பா? ரவிராஜன். நம்பிராஜன். ஆமா. நம்பிராஜன் ஆண்ட இடம்? குரக்குளம். ஆ? போயிட்டான். நேரா போயிட்டான். நேரா போயிட்டான். குரக்குளம். ஆ, சரி, ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சு கேட்டுக்கலாம். உனக்கு மொத்தம் 2 பொண்டாட்டி. ஆமா. ஏன்டா பெண்ண ஊரில் இருக்கிறவன் ஊருக்கு 2 வச்சுக்க மாட்டான்? ஆ, கடவுள்ல 2 நம்ம கை தொடர்கள். இவங்க அப்பா சிவனுக்கு 2, பார்வதி, கங்கா. விட்டுடு. இவன் தாய்மாமா யாரு? அந்த கண்ணன், அவனுக்கு 2. ஸ்ரீதேவி, பூதேவி, அதெல்லாம் 2 பேர். அது எத்தனை கணக்கு கொடு. உனக்கு வள்ளி தேவியானி. ஆமா. ஆம்பளை மட்டும் என்னடா பார்த்தோம், ஆளு ஒன்று மட்டும் கல்யாணம் பண்ணி சொல்லுதா? ஆ, சரி, உன்னால என்னை கொல்ல முடியாது. என்ன பையனாகிற? பார்த்து மன்னிச்சு விட்டுறான். என் காலில் உன்னால் வந்து முடிந்தால் சமருக்கு வந்து பார்த்து. அவள் தெரியுமா சமருக்கு போறான்? சமர், உனக்கு சமர். சமர்ல அடி உத போட்டு தான் ஓட போறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அடமூலே ஆ? காட்டடா உன் கை திரும்பிய காலை எடுத்து பாக்கலாம். ஆ, கிட்ட எங்க வைக்கிட்ட வராது பாத்தியா? என்ன கொல்லணும் வந்து? ஆமாடா. நீ உனக்கு இருக்க சமர். ஆமாடா. வாடா பார்க்கலாம். வாடா. வாடா.